ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மறுபடியும் ரிவர் இண்டி நம்ம ஓனர்ஷிப் பண்ண போகிறோம். இது வந்து ரிவர் இண்டி ஜென் 2 மாடலு. இது கிட்டத்தட்ட 35,600 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இது ஓனர்ஷிப் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜென் 3 மாடல் வந்து ஓனர்ஷிப் பண்ணோம். அது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கின வெஹிக்கிள். ஸோ அதனால நமக்கு இதோட குறைகள் என்ன அப்படின்றது தெரியல. ஸோ நம்மளோட நண்பர் ஏற்கனவே X47 பற்றி கிளின்னு கிழிச்சார்ல, அவர் தான் இந்த வண்டி வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் X47லேயே பல பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவருக்கு ஓட்ட தெரியாது, அதனால தான் அவருக்கு புது வெஹிக்கிள் இது இவ்வளோ குறை சொல்கிறாருன்னு. அவர் ஏற்கனவே 3 வெஹிக்கிள் வச்சிருக்காருங்க. ரிவர் இண்டிலேயே பார்த்தீங்கன்னா 35,600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி அவருக்கு நிறைய தெரியும், அதனால தான் நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த வண்டியை பற்றியும் நிறைய விஷயங்கள் அவர் நிறை சொல்ல போகிறாரா, குறை சொல்ல போகிறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா அவர் பிரதரோட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் கலந்தா மாதிரி என்ன சொல்கிறாங்க, ரிவர் இண்டியை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறாங்களா, நெகட்டிவாக சொல்லலாமா, இது வாங்கலாமா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஓனர்ஷிப் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா drmarketplace.inல வந்து லிங்க் இருக்குது. அதை போய் நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். சிம்பிள் லிங்க் தான். நீங்கள் உள்ளே போயிட்டு நேமு, உங்களோட ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்தா கூட போதும். என்ன வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணலாம், சரிங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம ஓனரை போய் இன்வைட் பண்ணலாம். ஹலோ ராஜாராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மறுபடியும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிரதரோட வந்திருக்கீங்க. ஸோ டிஆர் மார்க்கெட் பிளேஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு டிஆர் பனியன் சரி போட்டு பாருங்க. இந்த வெயிலுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். 100% காட்டன். சரி பண்ணி பியூர் காட்டன். பியூர் காட்டன். ஓகே, நல்ல குவாலிட்டி. ஸோ ரிவர் இண்டி வச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 35,600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏத்தர் வச்சிருந்தீங்களா? ஏத்தர் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட வெஹிக்கிள் ஏத்தர் ஜென் 3. ஆமாம், ஜென் 3 வந்து பெல்ட் டிரைவ். ஓகே, ஃபர்ஸ்ட் பெல்ட் டிரைவ் வாங்கினதுனால தான் செயின் டிரைவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணது. செகண்ட் தான் என்னோட ரிவர் இண்டி. இது செயின் டிரைவ் வேணுன்றதுக்காக இது வாங்க. ஏன்னா பெல்ட் நாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக வருது ஏத்தரை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டேட்மெண்ட் போகிறாங்க, டபுள்ஸ் போகிறாங்களா சிங்கிளாக போகிறாங்களான்றது ஒரு ஃபால்ட்டு. ஏன்னா ஏத்தரை பொறுத்த வரைக்கும் 1 கிலோமீட்டருக்கு டபுள்ஸ் போனால் 3% குறையும். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே 1 கிலோமீட்டருக்கு 1% போகணும், டபுள்ஸ் போனாலும் சிங்கிள்ஸ் போனாலும். ஆனால் ஏத்தரில் வந்து 3% போகும். அப்போ நீங்கள் 100 கிலோமீட்டர் 105 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் சார்ஜ் போட்டாலுமே உங்களுக்கு லாங் ட்ராவல் பண்ண முடியாது. லாங் ட்ராவலே 50 கிலோமீட்டர் போகணும், அப் அண்ட் டவுன் வரணும்னா பண்ண முடியாது. இது ரிவரில் வந்து டபுள்ஸ் போனாலே உங்களுக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு 1% தான் போகுது. ஓகே, நல்லா இருக்குது. எக்கனாமிக்கலாக உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, சரிங்களா? அது யாருக்குமே அந்த நாலேஜ் இல்லை. புதுசாக வெஹிக்கிள் எடுக்கும்போது எனக்குமே அந்த நாலேஜ் இல்லை. இப்போ அந்த நாலேஜ் எடுத்துக்கலாம். இப்போ டபுள்ஸ் போகும்போது செயின் டிரைவில் உங்களுக்கு நாய்ஸ் இருக்காது. செயின் டிரைவ் நாய்ஸ் இல்லை. நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாய்ஸ் கொஞ்சம் மைனர் சவுண்ட் வரும். ஆனால் ஏத்தர் அளவுக்கு சவுண்ட் இருக்குது. ஏத்தர்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஏத்தருக்கு அதுக்கும் கம்பேரே பண்ண முடியாது. ரிவரில் வந்து என்னன்னா ஒரே ப்ராடக்ட் தான் வச்சிருக்கான். ரிவர் இண்டியும் ஃபர்ஸ்ட் பெல்ட் டிரைவ் தான் போட்டாங்க ஜென் 1ல. ஜென் 2 தான் செயின் டிரைவ். ஜென் 3 இவங்ககிட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஆனால் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். பாடி பில்ட் குவாலிட்டி 1.5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒருத்தான்னு கேட்டால் செம ஒர்த்து. மைனஸ் 1.5 லட்சம் 160க்கு 145 நான் வாங்கும்போது ஜென் 2 வித் வாரண்டி எல்லாம் சேர்த்தா. வாரண்டி எல்லாம் சேர்த்து 8 இயர்ஸ் வாரண்டி போட்டிருக்கீங்களா? 8 இயர்ஸ் போடல. இதுக்கு வாரண்டி போடலையா? போடல. பட் நீங்க பெட்டர் 8 இயர்ஸ் போடுறது நல்லது. இப்போ வாங்க முடியுமா 8 இயர்ஸ்? இடையில சொன்னானுங்க, மறுபடியும் அவங்க கரெக்டாக கான்ஃபிடன்ஸ். நான் அந்த அல்ட்ரா வயலட் டிப்ரெஷன்னால இதை மறந்துட்டேன். ஆனால் இதில் நீங்கள் அதிகமாக கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க, நீங்கள் போட்டு வச்சுக்கல. நான் வந்து ஏத்தரை கம்பேர் பண்ணும்போது கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓட்டியிருக்கேன். ஏன்னா 6 மாதம் ஊரில் இருந்துச்சு இது. இல்லைன்னா இந்நேரம் 1.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட அது 50-60 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். இப்போ நார்மலாக ஒருத்தங்க ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டேட்மெண்ட் போங்க. ஒரு 200 ரூபாய்க்கு மேலே போட்டால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகலாம். ஏன்னா ஒரு 300 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு புதுசாக இப்படி பெட்ரோல் வண்டி எடுத்தாலுமே 300 ரூபாய்க்கு பெட்ரோலு மாதத்துக்கு 12,000 ஆச்சு. வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போகும். அது வேஸ்ட்டாக போகிற காசுக்கு பாதி காசு டிவி கட்டுக்கோங்க, வண்டி சொந்தமாக போயிடும். ஏன்னு சொல்கிறேன், லாங் டைம் வராதுன்னு நினைக்கிறாங்க. லாங் டைம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5-6 வருஷத்துக்குலாம் வரும். ஏத்தர்லாம் வச்சுருக்காங்க, ஒரு 5-6 வருஷம் இருக்குது. ஏன்னா மெயின்டைன் பண்ணணும் நம்ம கரெக்டாக. சரி, இப்போ நம்ம மறுபடியும் ரேஞ்சை பற்றி பேசிடுவோம். சொல்லுங்கள் சார். இந்த வண்டி வந்து 3 மோடு இருக்குது. ஆமாம். இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச் எடுக்க முடியுது? 120 எடுக்க முடியும். எக்கோ மோடில் 120 எடுக்க முடியுது. எக்கோ மோடில் 120 கிலோமீட்டர். கம்பெனி கிளைம்ல வந்து 150 140. அவங்க சொல்கிறது 100 110 தான் சொல்கிறாங்க. 110 தான் அவங்களே சொல்கிறாங்க. 120 தருது. ஆனால் நீங்கள் அதுக்கு மேலேயே நீங்கள் ரேஞ்ச் எடுக்க 120 கேரண்டி எடுக்க முடியாது. சிட்டி மோடில்
ரைடு மோடு. ரைட் மோட்ல 100 கிலோமீட்டருக்கு 99%. 99 கிலோமீட்டர். 100%ல 99 கிட்டத்தட்ட 100 கிட்ட. ஆமா, ரீஜன்ஸ் இதுல வந்து என்னன்னா மற்ற கம்பெனியோட ரீஜன் நீங்க பிரேக்கே இல்லைன்னா அந்த வண்டி ஓட்டலாம். ரீஜன் நல்லா இருக்கும். ரீஜென்ரேட்டிவ். பிரேக் இல்லைன்றது சொல்லல. பிரேக் பிடிக்கணும்னு மேக்ஸிமம் அவசியம் இருக்காது சிட்டிக்குள்ள. ஏன்னா இது வரைக்கும் இந்த 36,000 கிலோமீட்டர்ல டோட்டல் ஸ்பேர் எக்ஸ்பென்ஷன் பார்த்தா செயின் ஒரு வாட்டி மாற்றிருக்கேன். ஓகே, சரிங்களா. 2 வாட்டி பிரேக் பேடு மாற்றிருக்கேன். அவ்வளோதான் டோட்டல் எக்ஸ்பென்ஸே ஒன்றும் கிடையாது. நீங்கள் செயின் மாற்றிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? செயின் எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மாற்றணும் இல்லை மாற்றிருக்கீங்க? செயின் மாற்றணுன்றதுலாம் அவ்வளோ கம்பல்சரி கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, நாய்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரியும். 20,000 கிலோமீட்டரில் மாற்றினேன். எவ்வளோ ஆச்சு? செயின் வந்து 2,500 எக்கனாமிக்கல் தான். ஒரு 1,500 2,000 கிட்ட தான். எல்லாம் லேபர் சேர்த்து சொல்கிறீங்க? புள்ளி எல்லாம் மாற்றுவாங்களா? செயின் மாற்றுறது, புள்ளி எல்லாம் மாற்று. ஓகே, பரவாயில்ல. 2,000 ரூபான்றது அவ்வளோ ரொம்ப எக்கனாமிக்கல் இது. நீங்கள் என்ன செயின் லூப் கரெக்டாக அடிச்சு இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர். செயினாக வேற என்னவோ மாற்றிட்டீங்க? செயின் மட்டும் தான் மாற்றேன். செயின் மட்டும் தான் மாற்றேன். ஆமாம். இன்னொன்றுன்னா இது டயர் பார்த்துங்க. 36,000 டயர் ஜூம் பண்ணுங்க. ஆமாம், டயர் ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. சாஃப்ட் ஆகிட்டு. டயர் ஃபுல்லாக தேஞ்சி, அதான் தேஞ்சிச்சு. இப்போ இதே கண்டிஷனில் ஏத்தரில் வச்சுருக்கும் போது என்னென்னா உங்களுக்கு வந்து 105 கிலோமீட்டர் Gen 3ல் வந்து 60 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுத்துச்சு. 40% ட்ராப் ஆச்சு. ஓ, ஆனால் இதில் என்னென்னா டயர் தேஞ்சுமே உங்களுக்கு வந்து ரேஞ்சு அடி வாங்கலை. அது ஒரு நல்ல டயர். இவ்வளோ இந்த கண்டிஷனில் டயர் ஓட்டக்கூடாது, சரிங்களா. டயர் பட்டன் மாற்றுறது பெஸ்ட்டு இல்லை சொல்கிறேன். ஒரு நம்ம வீடியோ போட்டுருக்காக இது பண்ண அடுத்து போடுறதுன்னா கொஞ்சம் நல்ல கிரிப் இருக்கிற கிரிப்னஸ். இல்லை அவங்க போடுறது கிரிப் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்குன்னு ஒரு கிரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆமாம். இல்லை இப்போ டயர் மாற்றாமன்னா பிரேக் அடிக்கும்போது வண்டி ஸ்கிப் ஆகி விட்டுரும். டயர் தேஞ்சிச்சுன்னா ஈரத்தில் மற்ற டைமில் வந்து கிரிப்னஸ் கிடைக்காது உங்களுக்கு. ஓகே ஓகே. டபுள்ஸ் போனாலுமே உங்களுக்கு 1% தான் போகுது. அது மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. இது வீட்லயே நீங்கள் வச்சு சார்ஜ் பண்ணிடுறீங்க? ஆமாம், ஹோம் சார்ஜ் தான். ஹோம் சார்ஜ் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது? 5 ஹவர்ஸ் ஏற்றுற டைம் தான். 5 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடுது. 4 கிலோவாட் பேட்டரி. 4 கிலோவாட் ஒரே மாடல் தான் இருக்குது அவங்ககிட்ட. ஒரே கிலோவாட் தான், ஒரே மாடல் தான். ஓவர் நைட் 5 ஹவர்ஸ் ஓவர் நைட் போடுவீங்களா இல்லை இன் பிட்வீனில் மதியானம் மாதிரி? இல்லை, மதியம் கொஞ்ச நேரம் போடுவேன், தேவைப்படா போடுவேன் யூஸ் பண்ணுறது பொறுத்து. இந்த ஹீட்டில் வண்டி வந்து ஓவர் ஹீட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. சொல்லுவாங்க ஓவர் ஹீட் ஆகும்போது. இப்போ நீங்கள் சார்ஜிங் போடும்போதோ இல்லை வண்டி வந்து இந்த ஹீட்டில் ஓட்டும் போது ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை வந்துருக்கு? இல்லை, இஷ்யூ வரல. இது வந்து இந்தியன் மேக் தான், அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓலா வந்து ஹீட் ஆகி டிஸ்பிளே இதுவாகும். ஏத்தரில் இந்த ஃபால்ட் வந்துருக்கு. ரன்னிங்கில் உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் போகும், டிஸ்பிளே காமிக்காது, அதுவே ரீஸ்டார்ட் ஆகுது ஹீட் அதிகமாச்சுன்னா. ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் எந்த டெக் பேக்கும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை. வண்டி வாங்கினோமா சார்ஜ் போட்டோமா அவ்வளோதான். சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. அது ஜென்ரல் சர்வீஸ் போகும்போது அவங்களே பண்ணிடுவாங்க. 5,000 கிலோமீட்டர் பண்ணும்போது அவங்களே லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம எதுவும் மேனுவலாக பண்ண வேண்டியதில்லை. வேறு எந்த டெக் பேக்கும் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை. மொபைலில் காட்டுற கனெக்டிவிட்டிக்கு இல்லை ரைட் மோடுக்காக பர்ச்சேஸ் பண்ணால் அப்போ ஒன்றுமே கிடையாது. ஃபோன் சாஃப்ட்வேர்ஸே பெருசாக கிடையாது. சாஃப்ட்வேர் கிடையாது. அதனால தான் இது மெயின் ஆனது. கம்பெனி டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாஃப்ட்வேர் இதுவாகிடுச்சு, பக் ஆயிடுச்சு, எதுன்னு பேசிக் கிளஸ்டர் தான். பேசிக்காக ஒரு ஹோம் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். சார்ஜ் போட்டோமா இப்போ ஒன்றும் இல்லை. நிறைய பேர் என்னென்னா ஒரு கிலோமீட்டர் சார்ஜ் போட்டால் வீட்டில் கரண்ட் அதிகமாகும்னு நினைக்கிறாங்க. ஒரு நான் வந்து ஃபஸ்ட்டு பேச்சுலராக இருந்தேன், ஃபேமிலி கூட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா ஒரு 300 ரூபா ஆகும் ஹோம் சார்ஜில் போட்டால், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு டெய்லி 100 கிலோமீட்டர் ரெக்யர்மெண்ட்டுக்கா? டெய்லி சார்ஜ் 150 கிலோமீட்டர் இருக்கும். டெய்லி சார்ஜ் பண்ணுங்க. அப்போ 150 வரைக்கும் ஓட்டுறீங்களா? ஆமாம், நான் 2 வண்டி மாற்றி யூஸ் பண்ணுறேன். அல்ட்ரா வயலட் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இது சார்ஜ் போடும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. சிட்டியில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? சிட்டியில் ஓட்டுறது நல்லா இருக்கு சார். சிட்டியில் பிரேக்லாம் கரெக்டாக, பிரேக்லாம் நல்லா இருக்கு. இல்லை, நம்ம டிஸ்க்கு இப்போ பேடு வந்து தேஞ்சிச்சுன்னா மாற்றிடணும். ஒரு 90%லேயே மாற்றிடணும். அது தெரியும், நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே. ரீஜனும் நம்ம சப்போர்ட் ஆகுது. இல்லை, ரீஜன் வந்து இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ அல்ட்ரா வயலட்டில் ரீஜன் கஸ்டமைஸ் தான். வேணா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரீஜன் வந்து 97%, 100% இருக்கும்போது ரீஜன் வேலை செய்யாது. 97 இருக்கும்போது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ரீஜன் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும் டிஃபால்ட்டாக. ரீஜன் வந்து நல்ல யூஸ். சிட்டியில் ரீஜன் தான் தேவை. நான் ஸ்லோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிக்க வேண்டியதில்லை. அது வந்து புதுசாக பெட்ரோல் வண்டியிலேருந்து இதுக்கு வரும்போது எனக்கே அப்படி தான் இருந்தது. அது போக இது கண்ணாடி பார்க்கும்போது சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். கண்ணாடி ஜூம் கண்ணாடி வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கே இதனால தான் ஒரு 6 மாதம் வண்டி வாங்கலை நான். ஆனால் இந்த அவங்க R&D பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை.
டூ வீலர் செட்மெண்ட்டுக்கு இந்த மாடல் இதோட பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து திருப்பும் போது அடி வாங்கும். அது போக இதில் என்ன பிடிச்சதுன்னா சார்ஜிங் போர்ட்டலுக்கு வந்து யாருமே கொடுக்காத விஷயம். இதை திறந்து அதை சாவி போட்டு உள்ள ஒரு இது உள்ள அது போட்டால் தான் உங்களுக்கு சாவி சார்ஜிங் இதை பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. சேஃப்டி வேற யாரும் தேவையில்லாம உள்ளே அந்த ரப்பர் நாபம் கொடுத்துரும். ஆமாம், அது ஒரு நல்ல விஷயம். ஆமாம், வேற யாரும் 1.5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒருத்தான்னு கேட்டால் ரொம்ப ஒருத்து. Gen 2ல இப்போ Gen 3 என்ன ரேட்டுன்னு தெரியல, அது ஷோரூமில் கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரீஜன் பிரச்சனை இல்லை. ஆமாம். சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு? என்ன சார்? சஸ்பென்சர் நல்லா இருக்கு சார். சஸ்பென்ஷன் 2 பேர் உட்காந்து டபுள்ஸ் போகும்போது ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும்போது பார்த்து இறங்கணும். அது வந்து கீழே இடிக்குது. ஆமாம், சென்டர் ஸ்டாண்ட் இடி. அதை நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கணும். இப்போ 2 பேர் உட்காருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் 2 பேருமே வெல் பில்ட் அடல்ட்டு. அப்படின்னா மற்ற வண்டியெல்லாம் கொஞ்சம் திணறும். சீட்டிங்கு அதான் புல்லிங் பவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இல்லை 2 பேர் சௌகரியமாக உட்கார முடியுதுல்ல. ப்ளஸ் நீங்கள் லோடு வச்சுருந்தா கூட உங்களுக்கு அங்கே ஸ்ட்ரெயின் ஆகாது. வண்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகாமல் ஈஸியாக போகும். ஸ்ட்ரெயின் பண்ணி போகணும்னு ஆகாது. இல்லாமல் 2 சீட்டுமே வந்து நல்ல சூப்பராக இருக்கு. குஷன் வந்து நல்லா இருக்கு. அதான் இந்த கம்பெனியில் வந்து குஷன் நல்லா இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கு உட்காரு. கால் வந்து லாங் டிரைவ் போகிறோன்னா கால் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ப்ளஸ் இதில் ரிவர்ஸும் இருக்குல்ல? ரிவர்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பள்ளம் ஈஸியாக இருக்கு. பில்லியனோட எங்கேயும் பள்ளத்துல இருந்து சிக்கிட்டேன்னா திரும்ப ரிவர்ஸ் எடுக்கணும் கொஞ்சம் ஈஸியாக. உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா நல்ல கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? அதுபோக இதை காப்பி பண்ண தெரியுது. இதை காப்பி பண்ணி ஏற்ற ரஸ்தா போட்டாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா பில்லியன் உட்காரும் போது அவங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. சூப்பரா இருக்கு, கிரிப்பாவும் இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல கால் தூக்குன மாதிரி. லேடிஸ்க்கு இங்க வச்சுக்கலாம், ஈஸியா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கு. உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா அது இப்படி உட்கார. ப்ளஸ் என்னன்னா வேற இதுல வந்து உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் பண்ற மாதிரி இருக்கு. ஃபுட்ரெஸ்ட் வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். முடிச்சிட்டா அப்படியே எடுத்து தேவையில்லைன்னா ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். லேடிஸ் உட்கார்றாங்கன்னா இந்த மாதிரி உட்கார்ந்துக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும். இப்ப முக்கியமான விஷயம், இந்த வண்டியில என்னெல்லாம் நெகட்டிவா இருக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இதை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி தோணுது? மாத்தலான்றப்போ என்னன்னா எல்லாமே இதுல வந்து 99% வந்து பாசிட்டிவ் தான். ஆமா, ஏன்னா பில்ட் குவாலிட்டி பத்தி. பில்ட் குவாலிட்டி செம பில்ட் குவாலிட்டி. இது காமிங்க, அதை உடஞ்சதெல்லாம் காமிங்க. இது வந்து நீங்க கீழே உளுந்து உடல கீழே உள்ள வண்டி பின்னாடி வந்து ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்க. இங்க இடிச்சிட்டாங்க ரன்னிங்ல. ஆமா, இது உடஞ்சி பில்ட் குவாலிட்டி. இது வந்து சேஃப்டி காட்டுது. பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை வண்டி நல்லா இருக்கும். இது வந்து மெயினா யாருக்கு யூஸ் ஆகுன்றத சொல்லுங்க, ஹைலைட் பண்ணுங்க. இதை இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 4-5 அரிசி மூட்டை வச்சுக்கலாம். ஆமா, ஏற்கனவே சர்வீஸ்ல ஒருத்தர் எட்டு வந்தாரு, சொன்னாரு. தூத்துக்குடிக்காரர் தான் அவரு. சொன்னாரு அரிசி வச்சாலும் வண்டி இன்னொன்று நீங்கள் இவ்வளோ தண்ணியில் போனாலுமே ஏத்தர் வந்து அலாயும். உங்களுக்கு வெயிட்லெஸ் ஏத்தர். வண்டி அலாயலை. முட்டளவு தண்ணியில் போனாலுமே ரன்னிங்கில் போக வண்டி வந்து தண்ணியில் போனீங்களா? அப்படியா? லாஸ்ட் சென்னையில் 2 மழை பார்த்துருப்பீங்களா? அதான் சார், சென்னையில இருந்து தண்ணியில் போனீங்களான்னு கேட்கலாமா சார்? இல்ல, சில பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுட்டு உள்ள போலாமா, இதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நீங்க நம்ம இந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க தண்ணியில போயிருக்கேன். அப்போ மோட்டர்லாம் எதுவும் ஆகல? ஒன்றும் ஆகல. தண்ணியிலே இருக்கக்கூடாது சார். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் தண்ணியில இருக்கக்கூடாது. ஆனா சில இடத்துல நான் ரஸ்ட் இருக்கிறத பார்க்கறேன். க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் அந்த கார்ட் இடத்துலலாம் கொஞ்சம் ரஸ்ட் ஆயிருக்கு. ரஸ்ட் ஏறும், தூசி இருக்கும். ரஸ்ட் ஆயிருக்கு. ரஸ்ட் அதான் துரு பிடிச்சிருக்கு. ஆமா, பெயிண்ட் போயிட்டு அது இடிச்சது. இந்த இடம்லாம் கொஞ்சம் ஆமா, அது கீழே வண்டிக்கு ஸ்கிப் ஆச்சு. ஸ்கிப் ஆகும்போது இதுவாச்சு. வேற என்ன இதுல வந்து என்ன ரேஞ்ச் ஸ்கிட் ஆச்சு அப்படின்றீங்கன்னா அப்ப வண்டி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துருச்சு. ஓகே, நீங்க போய் முட்டிட்டீங்களா? இல்ல என்னோட ஃபால்ட் தான். உன்னோட ஃபால்ட். ஓகே, பட் அப்பயும் வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ஸ்கிராட்ச் கார்டு இருக்கறனால பிரச்சனை இல்லை. சைடு பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கறனால ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொன்று ஃபாஸ்ட் சார்ஜ் மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த வண்டிக்கு அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா, ஃபாஸ்ட் சார்ஜ் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் என்னன்னா ஒரே ஒரு ரேஞ்ச் மட்டும் தான் இருக்குது. ஒரு 200 கிலோமீட்டர் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 120 கிலோமீட்டர் தான் இருக்குது. வண்டியை பற்றி வேறு மேஜராக நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. ரேஞ்சு கம்மியாக தர்றது ஒரே ப்ராடக்ட் தான் இருக்குது. ஒரு 200 கிலோமீட்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா 200 கிலோமீட்டருக்கு மார்க்கெட்டில் கிலோவாட் மாதிரி கொடுத்துருந்தா நல்லா. ஆமாம், ஒரே மாடல் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஸ்டாண்டு வந்து நம்ம 200 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 200 250 ரூபா தான். இது நீங்கள் தனியாக வாங்கினீங்க? தனியாக வாங்கணும். இது கண்ணாடியிலே ஃபிட் பண்ணிக்கலாம். வெளியில் வாங்கினா இது இல்லை, கண்ணாடியிலே ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் அது வேஸ்ட்டு. ஓகே, அது மொபைல் ஸ்டாண்ட் அங்கே அதில் மொபைல் ஹோல்டர். ஆனால் அதுதான் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு சார். மொபைல் வச்சப்போ அது நம்ம அவங்க கம்பெனி நம்ம விளம்பரம் பண்ணி என்ன ஆக போகுது?
இல்ல அது அந்த இடத்த யூஸ் பண்ற மாதிரி அந்த அழகா இடத்த ஃபுல்லா கவர் ஆயிருமா உங்களுக்கு? மேபி எனக்கு இதோட அது கொஞ்சம் இன்னும் நல்லா இல்ல அது நல்லா தான் இருக்கும், அழகா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்ல, நம்ம எக்கனாமிக்கலாக இருந்தால் போதும். அக்சசரிஸ் எல்லாமே ரேட் காஸ்ட்லி தான். இது 1500 ரூபாய். 1500 ரூபாய். எனக்கு இந்த குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. இல்லை குவாலிட்டி வைஸ் ஓகே தான். நீங்க வெளியில நீங்க இந்த குவாலிட்டிக்கு வாங்கினீங்கன்னா அபவ் 1000 தான். ஆமாம். இப்போ டயர் கீர் மாற்றினா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அவங்க ஷோரூம்கிட்ட போயிருங்க, ப்ரைவேட்டில் மாற்றாதீங்க. ஏன்னா அலைன்மெண்ட் உங்களுக்கு வந்து அவங்க ஒரு அலைன்மெண்ட் வச்சுருப்பாங்க, அந்த அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வண்டி குவாலிட்டி போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த இது இருக்காது, பில்டு குவாலிட்டி நல்லா இருக்காது, அலைன்மெண்ட் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் வெளியே பஞ்சர்னா மட்டும் வெளியில் மாற்றிக்கிறது. மெயினாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சென்ட்ரல் ஸ்டாண்ட் இதில் இருக்குது. இப்போ வண்டி க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சென்டர் ஸ்டாண்ட் இருக்கு. அதே நேரத்தில் அந்த சென்டர் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் கீழே அடி வாங்குது இல்லை? ஆமாம், சேஸில் அடி வாங்கும். டபுள் போகும்போது ஸ்பீட் பிரேக்கில் அடி வாங்கும். அதில் கொஞ்சம் சேஸ் ஏற்றி வைக்கணும். செயின் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், செயின்லாம் க்ளீன் பண்ணால் நல்லது. டூஎல் ஏபிஎஸ் தான். இப்போ நீங்கள் சர்வீஸ் எத்தனை சர்வீஸ் கொடுத்துருப்பீங்க? சர்வீஸ் வந்து 6-7 சர்வீஸ் கொடுத்தீங்களா? ஆமாம். அதில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று மிஸ் ஆகிருக்கு. மாட்டானுங்க, மாட்டாமல் விட்டுருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி தானே சார்? அதில் பாருங்கள், மோட்டர் இருக்கிற பகுதியில் வந்து அந்த சர்வீஸில் புது ஆள் மாறிடுறாங்க. நம்ம வண்டி எடுக்கும்போது ஒருத்தர் இருக்கான். எவ்வளோ நாள் ஆக்குறாங்க சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ்? இல்லை, நான் வண்டி ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது வண்டி ஒரு 3 hours தான். அங்கேருந்தே 3 hours வெயிட் பண்ணிட்டு சர்வீஸ் வாங்கிட்டு போயிடலாம். அதிகபட்சம் வண்டியில் காஸ்ட் ஆகுது. சர்வீஸ்க்கு வந்து 900 சில்லற, 950 ரூபா. 950. இப்போ எல்லாமே அந்த ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வந்தாங்க. எல்லாருமே அந்த 900 ரூபாய்க்கு மேலே ஸ்டேட்மெண்ட் வந்துட்டாங்க. வண்டி வண்டி அதிகமாகிடுச்சு. சர்வீஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு? சர்வீஸ் குவாலிட்டி மிஸ் ஆகிருக்கு. அதான் இது எனக்கு சர்வீஸில் தான் கொஞ்சம் கொலாபரேஷன் தான் இருக்குது. எனக்கு இந்த ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு மாட்டலை. அப்புறம் வந்து சர்வீஸில் விடும்போது பேரிங் ஃபால்ட் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் அந்த நாய்ஸ் மாதிரி வருதுன்னு சொல்லி விட்டேன். சரி பண்ணல. செயின் சொல்றீங்களா? செயின் இல்லை, ஃப்ரண்ட் வீல் பேரிங். ஃப்ரண்ட் வீல் பேரிங். பேரிங் போயிடுச்சு. அது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க விட்டேன், சரியாக கவனிக்கல, அவன் லீவ் போட்டு போயிட்டாங்க. அது அடிக்கடி சர்வீஸ் பர்சன் தான் ஸ்ட்ராங்கான கரெக்டாக போடணும். சர்வீஸ் பர்சன் தான் இதுவாக இல்லை. சர்வீஸ் டீம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா டீம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா 35,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நிறையவே உங்களுக்கு சர்வீஸ் சைடு போகும். கிலோமீட்டர் அதிகமாக ஓடும்போது உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் இது பண்ணணும். ஓகே. மேஜர் ஃபால்ட் அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் இப்போ பேரிங் ஒன்று மாற்றணும்னு சொல்லியிருக்கீங்க, செயின் ஒன்று மாற்றணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இந்த பேரிங் மாற்றுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? 705 ரூபாய்ச்சு. பேரிங் உள்ள இது ராடோட சேர்த்து ஃப்ரண்ட் வீல் 705 ரூபா. கீச்சின்னு சவுண்டு கேட்டு ரொம்ப சவுண்டு கேட்டுச்சு, ரொம்ப வண்டி ஓட்ட முடியல. நான் அப்பயே சொன்னேன், தண்ணியில் விடாதீங்க, தண்ணியில் விட்டா பேரிங் வந்து இதாகிடுச்சு. இல்லை ஃபஸ்ட்டு பேரிங் ஒரு பால்ஸ் மட்டும் மாற்றணும். அது 300 ரூபா கிட்ட தான் ஆச்சு. இல்லை நார்மலாக தண்ணியிலலாம் ஃப்ளட் வாட்டர்லலாம் போகும்போது பேரிங் இதாக அடி வாங்கும். அது தண்ணியில் விட முடியாமல் ஒன்றும் ஓட்ட முடியாது. நம்ம இல்லை சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இல்லை அதான் தண்ணியில் எப்போ வந்து ஏதாச்சும் துரு பிடிச்சிருக்கா? எது டிஸ்க் ஏதாச்சும் துரு பிடிச்சிருந்ததா? டிஸ்க்கு துரு பிடிச்ச மாதிரி இல்லை சார். எதுவும் டிஸ்கெல்லாம் ஓகே தான் இல்லை, ஓகே தான் இருக்குது, க்ளீனாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே தான். லைட்டிங் எப்படி இருக்கு? லைட்டு அவ்வளோதான், கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப ஐபீமாலாம் இருக்காது. ஐபீம் லோ பீம் 2 இருக்கு. ஐபீம்னா 2 லைட் எரியும், லோ பீம்னா 1 லைட் எரியும். ஓகே, லைட் ஆனால் உங்களுக்கு வெளிச்சம் தான். ஓகே சார். ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது மேனுஃபேக்சரில். எனக்கு முக்கியமாக கேட்கணும் அப்படின்றது இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி. 35,000 கிலோமீட்டருக்கு எனக்கு இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. எனக்கு இந்த பிளாஸ்டிக்ல ஏதாச்சும் இந்த இது சார்ஜிங் போர்ட் ரொம்ப தின்னா இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னைக்காச்சும் பிரச்சனை வச்சிருக்கா? வாங்கின புதுசுல அந்த ஃபால்ட் இருந்துச்சு. இது ரன்னிங்ல க்ளோஸ் பண்ணிருப்போம், வேகமா போகும்போது காத்து போச்சுன்னா தானாவே ஓபன் ஆகும். ஓகே. ஆனா இதெல்லாம் கூட ஓகே தான். இது கொஞ்சம் உள்ளனா காட்டுங்க. இதுல ஆனா நீங்க எதுவும் வைக்கிறது இல்லை, எதுவும் வைக்கிறது திங்ஸ் எதுவும் வைக்கிறது இல்லை, டாக்குமெண்ட் தான் வச்சுக்கலாம். மற்றபடி பிரேக்கு டிஸ்க் பேடு மாற்றுறதுக்குலாம் 650 ரூபா தான் 2 பேடு மாற்றுறதுக்கு. ஜென்ரல் சர்வீஸ் போகும்போது சார்ஜஸ் கிடையாது. இந்த 35,000 கிலோமீட்டருக்கு சர்வீஸுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? சர்வீஸ்னு பார்த்தா அப்படின்னா சர்வீஸும் லேபரும் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வந்திருக்கும், அவ்வளோதான். ஒரு சர்வீஸுக்கு 950 × 6 போட்டுக்கோங்க. ஆமாம், 6 ப்ளஸ் அந்த செயின் மாற்றினது, அவ்வளோதான். இதே பெட்ரோல் வண்டினா நம்ம பெட்ரோல் காசும் கொடுக்கணும், டியூவும் கட்டணும், ஸ்பேரும் பார்க்கணும். இது எக்கனாமிக்கல். ஓகே, அவ்வளோதான். இப்போ 35,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு ரேஞ்சில் டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லை, ஆகலை சார்.
ஆகலையா? ரேஞ்சா எதுவுமே எந்த பிரச்சனையும் வரல, எனக்கு வரல. நான் ஓட்டுனது இது 5 வருஷம் தான் வாரண்டி இல்லைங்களா எது இந்த வண்டி? வாரண்டிலாம் முடிஞ்சிச்சு. 3 வருஷம் வாரண்டியா? ஓ, வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஆமா. இல்ல இந்த வண்டி பில்டு குவாலிட்டி மேல நம்பிக்கை நல்லா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்க பாஸ். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தான் தில்லு. நீங்க வாரண்டி பீரியட் இல்லாம ஓட்டிட்டு இருக்கீங்க. என்னதான் கம்பெனி மேல நம்பிக்கை வைக்கலாம், எவ்வளவு வைக்க கூடாது. இந்த பூட் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்கு? அதான் ஒரு ஃபுல் ஹெல்மெட் ஒரு ஆஃப் ஹெல்மெட் வைக்கலாம், ரெண்டே வைக்கலாம். நல்லாவே இருக்குல்ல, டீப்பா இருக்கு. ஆமா, இதை பார்த்தா ஏத்தர் காப்பி பண்ணி போட்டாங்க அதுல. சரி, நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இப்ப வாரண்டி பீரியட் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, சரி பேட்டரியில பிரச்சனையோ இல்ல மோட்டர்ல பிரச்சனையோனா அவங்க எக்ஸ்டர்னல் வாரண்டி கொடுத்தாங்க இடையில, அது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம விட்டாங்க. இப்போ பேட்டரி இதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகும் தெரியல, ஒரு 80,000 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி 70,000 ரூபா கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பேட்டரி போச்சுன்னா நீங்க 80,000 ரூபா. எனக்கு இது மேல நம்பிக்கை அப்படின்னா, ஃப்ரெண்டு ஏத்தர் 2-3 பேர் வச்சிருக்காங்க, ஒரு நிறைய பேர். இல்ல, நம்பிக்கை இருக்கலாம். இப்ப இந்த நம்பிக்கையை வச்சு நீங்க பேட்டரி மாத்த முடியுமா? மாத்த முடியாது, காசு கொடுத்தா மாத்த முடியும். அப்ப நம்பிக்கையை வந்து நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வைக்க கூடாது. ஓகேங்களா? வண்டி நல்லா இருக்கு, இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் கொடுக்கல. பட் பேட்டரி மாத்தணும்னா 80,000 ரூபாய் நீங்க வாரண்டி இடையில சொன்னாங்க, அது முடியும் போது சொன்னாங்க, கரெக்டா இன்டிமேட் பண்ணல கம்பெனில சைட்ல இருந்து. அட்வைஸா சொல்லிடுங்க. கம்பெனி பிஃபோரா நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரலாம், கால் பண்ணி சொல்லி லாஸ்ட் டைம்ல ஏதோ சொல்றாங்க, நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ண முடியல எக்கனாமிக்கலா. வாங்கி எவ்வளோ வருஷத்துல இதோட பேட்டரி வாரண்டியை வந்து நீங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டி வாங்கணும்? 6 மந்த் சொன்னாங்க. 6 மந்த்க்குள்ள வாங்கி ஆகணும். டிஃபால்ட் வர்றது இப்போ வர்றது 50,000 கிலோமீட்டர் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு பேட்டரி மட்டும் கிடையாது, மோட்டருக்கு, கண்ட்ரோலர் எல்லாத்துக்குமே வாரண்டி சேர்ந்து காம்போவா வருது. ஓகே, அது நீங்க மிஸ் கால் பண்ணிருக்க கூடாது. பண்ணாங்கன்னா வாரண்டி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ண மாட்டாங்களே? பண்ண மாட்டாங்க. நீங்க வாங்கி எவ்வளவு வருஷம் ஆகுது? 1.5 வருஷம் கிட்ட. 1.5 வருஷம் கழிச்சு நீங்க கேட்டீங்கன்னா இடையில நம்ம கரெக்டாக தான் இருந்தோம், இடையில அவங்க சொல்லலை, என்ன பண்றது. சேம் பஸ். நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்லியிருக்கீங்க. 35,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க, அதுவும் 1.5 வருஷத்துலயே ஓட்டியிருக்கீங்க. ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் ரிவர் இண்டிக்கு அப்படின்னு. ஸோ இந்த வண்டியை வந்து மேலும் நீங்க ஒரு 60,000 கிலோமீட்டர் பிரச்சனை இல்லாம, ஏன்னா வாரண்டி பீரியடை தாண்டி இருக்கீங்க. ஆமா, இதுக்கு மேல நீங்க எந்த பார்ட்ல நீங்க கை வச்சாலும் செலவு தான், பைசா தான். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் வண்டியை பத்தியான எனக்கு மேஜர் குறைகள் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. சர்வீஸ்ல மட்டும் அங்கங்க கொஞ்சம் மைனர் இஷ்யூ தான், மைனர் இஷ்யூ வச்சிருக்கேன். அது பண்ணணும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நம்ம உத்து பார்க்க வேண்டியதா இருக்கு, ஸ்க்ரூ மிஸ் பண்ணிடுறாங்க. அது மாதிரி இப்ப சொன்ன பர்சன் அங்க அவைலபிள் இல்ல, அது மாதிரி சின்ன சின்ன ஆக்கிட்டாங்க. அன்னைக்கே மறுநாள் கொடுக்குறோம் நாங்க, அதுக்கு அடுத்த நாள் தான் கொடுத்தாங்க. சரிங்க ப்ரோ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.